ஹாய் ஃபார் த பீப்புள். இன்னைக்கு நம்ம 4வது சட்டமன்ற தொகுதியான திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்க போறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில 2021ல யார் வின் பண்ணாங்க, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021ல திருவள்ளூர் தொகுதியில பதிவு செய்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,74,876. இதுல பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 2,14,243. நிராகரிக்கப்பட்ட ஓட்டுகளோட எண்ணிக்கை 159. எலெக்ஷன்ல நோட்டால பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 1872. பாசக சார்பில் வேட்பாளராக நின்ன தாஸ்ன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 2329. நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக நின்ன பசுபதின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 15,028. அதிமுக சார்பில் வேட்பாளராக நின்ன ரமணான்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 85,008. திமுக சார்பில் வேட்பாளராக நின்ன ராஜேந்திரவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 1,07,709. இப்போ இந்த மக்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வண்டிங்க போது பாரு, ஆட்டோங்க இதை அடிச்சிட்டாங்க. இதை அடிச்சிட்டா அவனுக்கு எப்படி பழைப்பானுங்க வண்டிக்காரனுங்க? சொல்லு, நீயே சொல்லு. அதை அப்படி அடிச்சிட்டேன் ஆட்டோ எப்படி போவோம்? எங்கள் தெருக்கா வராங்க, கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்கள போய் கேளுன்றாங்க. நம்மளாம் அவங்களாம் யாரும் ஒன்றும் பார்க்க போதில்லை, செய்ய போதில்லை. தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி வர மாட்டுது சரியா கோயிலை. அப்போல்லாம் ரோடு வாங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க. வண்டி டிராஃபிக் பயமாக இதுவாகுது. அப்படியே போக்குவரத்து கொஞ்சம் நெரிசலாக இருக்குது, வர முடியல. ரொம்ப பெஜராக இருக்குது வரத்துக்கு. அன்றைக்கி தெரிஞ்சு தப்பு நடக்குது, அப்புறம் என்ன மாட்டோம். வருங்காலத்தில் யார் என்ன செய்ய போகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குது, இப்போ செஞ்சிட்டு இருக்க தேர்தல் அறிக்கை என்ன இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அவங்கள செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் விஜய்க்கு போடுவோம். புதுசாக வரட்டுமே, புதுசாக வரட்டும். இன்னும் புதுசாக இவங்க வந்தால் தேர்தல் அறிக்கையில் இப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் நடக்கிற ஆட்சி மக்களுக்கு யாரும் என்ன செய்தாங்க? யாருமே எதுவும் செய்ததில்லை, செய்ய மாட்டாங்க. அது வரையும் போடுற வரையும் தான். அப்புறமா யுத்தம் செய்கிறேன் அத்தை செய்யறவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆமாம், ஓட்டு கேட்பாங்க, அவள் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஏம்மா தாயா, ஏம்மா நாங்கள் தரோம், நாங்கள் இத்தை செய்கிறோம் அத்தை செய்கிறோம், இது வரையும் எங்களுக்கு கை காசு தாங்குது, எங்களுக்கு ஒரு சொத்து சொகம் எதுவுமே இல்லை, யாரும் எதுவும் போட்டதில்லை. ஆட்டோ ஸ்டாண்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் ட்ரெயின் இறங்கி வந்தாங்கன்னா இறங்கி உள்ளே வரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோல பார்த்துருப்பீங்க. இப்போ மக்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னு. இப்போ போய் மக்களுக்கு சேவையாற்றுங்கன்னு சொல்லிட்டு வி ஃபார் த பீப்புள் சார்பாக கேட்டுக்கிறோம்.